நண்பர்களே, கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. காலி விட்டா கம்பெனிக்கு. நண்பர்களே, கோயம்புத்தூரில் பிழைக்காதவன் எந்த ஊர்லேயும் போய் பிழைக்க மாட்டான். உங்களுக்கு கடன் பிரச்சனையா, வாழ்க்கை வாழறதுக்கே விருப்பம் இல்லையா, சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களை வெறுத்துட்டாங்களா, கோயம்புத்தூரை நம்பி வாங்க நண்பர்களே. கோயம்புத்தூர் உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும். கோயம்புத்தூரில் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக நான் இருக்கேன், என்னை நம்பி வாங்க. உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். கோயம்புத்தூர் வந்து வாழ்க்கையில் உழைச்சி முன்னேறுங்க நண்பர்களே. கிராமத்தில் வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு நான் சொல்லலை. சம்பளம் அங்கே கம்மியாக இருக்கும். இங்கெல்லாம் கொத்தனாருக்கு 1500 சம்பளம் நண்பர்களே. கொத்தனார் கையால் போனாவே 1000 சம்பளம். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிஷனா, இல்லை டெய்லரிங்கா, இல்லை புரோட்டா மாஸ்டரா, டீ மாஸ்டரா, என்ன தொழில் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நான் இருக்கிறேன் கோயம்புத்தூரில். நமக்கு ஆசீர்வாதிக்க பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளை ஃபஸ்ட்டு நம்புங்க, ரெண்டாவது என்னையே நம்புங்க. கோயம்புத்தூர் வாங்க நண்பர்களே, உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன். வந்தவரை வாழ வைக்கும் ஒரு தமிழ்நாடு. ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன். வாழ்க்கையில் உயர்த்தி உங்களை காட்டுற ஊர் கோயம்புத்தூர் தான் நண்பர்களே. கோயம்புத்தூர்லேருந்து வேலை செய்யுங்க. நானும் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவே வாடகை வீட்டில் தான் நண்பர்களே இருக்காங்க. கஷ்டப்படுறவனுக்கு தான் கஷ்டப்படுறவனோட அருமை தெரியும் நண்பர்களே. அடியும் வலியும் வேதனையும் அடி வாங்கினவனுக்கு தான் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வைராக்கியமாக வந்து இருங்க. கொண்டாட்டி பிள்ளைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. 6 மாதம் வந்து இங்கே கஷ்டப்படுங்க, வாழ்க்கையில் முன்னேறிடலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு யாரும் சொல்லதுக்கு இல்லை. எனக்கு லைக் போடுறதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கோ நான் இதை உங்கள்கிட்ட பேசலை. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோயம்புத்தூர் வரேன், எனக்கு இந்த தொழில் தெரியும், வேலை வாங்கி தரீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கேன். நமக்கு ஆசீர்வதிக்க அந்த பெருமாள் இருக்கார்.